தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாங்க சர்க்கரையை கம்மி பண்ணலாம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். பட் இந்தியில் சீனி கம் கரோ அப்படின்னு சொல்லி மைக்ரோமேக்ஸ் இப்போ ஒரு புது இன்வைட் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த இன்வைட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க திரும்ப அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த செகண்ட் இன்னிங்ஸை பற்றின என்னுடைய கருத்துக்கள் என்ன, மைக்ரோமேக்ஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அண்ட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனையும் சேர்த்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோமேக்ஸ் ஒரு காலத்தில் இந்தியாவில் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாக கூட இருந்தாங்க. சாம்சங் கிட்ட எக்கச்சக்க காம்படிஷன் இருந்தாங்க. செகண்ட் பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படின்ற காம்படிஷன் சாம்சங்கும் மைக்ரோமேக்ஸுக்கும் போய்கிட்டே இருந்தது. இப்போ திரும்பவும் அவங்க உள்ள வர்றதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. 3ஆம் தேதி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போறாங்க. அதுக்குண்டான இன்வைட் தாங்க இது. பார்க்கறதுக்கு பாக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, நல்ல ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் வந்து சொல்லும். நிறைய பேருக்கு கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்கும். பட் ஸ்டில் உள்ள வர்றதுக்கு அவங்க எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்றாங்க. ஸோ 3ஆம் தேதி இந்தியர்களுக்காக நாங்கள் ஒன்று கொண்டு வர போகிறோம், இன் அப்படின்ற சப் பிராண்டோட நாங்கள் வரப்போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியர்களுக்கு அதிகமாக பிடிச்ச டீ கப்போட வந்து எனக்கு இன்வைட் அமைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இன்வைட் அண்ட் மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றதை சொல்கிறேன் நான். மெயினாக மைக்ரோமேக்ஸ் இந்த வாட்டி இந்தியாவில் 2 புது ஸ்மார்ட் ஃபோனை 3ஆம் தேதி லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்த லீக்ஸ் வரைக்கும் பார்த்தா G35 அண்ட் G85 அந்த G சீரிஸில் 2 ஃபோன், G35ன்றது ஒன்று கன்ஃபார்ம் 1A அப்படின்ற பேரில் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு தெரியல. 2 ஸ்மார்ட் ஃபோனுமே அந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட், ஒன்று 10,000 ரூபாய்க்குள்ள 10,000 ரூபாய்க்கு மேலன்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த வருஷத்துக்கு. அடுத்த வருஷம் இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல் முறையாக மைக்ரோமேக்ஸ் இது வரைக்கும் இல்லாத அளவில் 500 கோடியை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. எஸ், அவங்க ரொம்ப நல்லா இந்தியாவில் வந்து நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனில் இருக்கும் போதே இந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. பட் இந்த வாட்டி திரும்பவும் ஒரு கம்பேக் கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப சீரியஸாக யோசிக்கிறாங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் 500 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் நாங்கள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி பெங்களூரில் இருக்கக்கூடிய R&D சென்டரில் இந்தியர்களுக்காகவே அந்த சாஃப்ட்வேராக இருக்கட்டும் ஹார்ட்வேராக இருக்கட்டும் ஓரளவுக்கு வந்து நல்லா டிசைன் பண்ணி கொண்டு வர போகிறோம் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. லான்ச் ஆகும் போது தான் அது என்னென்ன பண்ண போகிறாங்க, எப்படி கொண்டு வர போகிறாங்கன்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்க முடியும். ஒரு காலத்தில் இவங்க டாப் பிராண்டாக இருந்திருந்தாலும் மார்க்கெட்டில் இருந்து காணாமல் போனதுக்கான ரீசன் என்னென்னா, இன்னோவேட்டிவாக எதுவுமே வந்து பண்ணல. நிறைய விதமான பிரைசிங்கில் மொபைல் கொண்டு வந்திருந்தாலும் எல்லாமே சைனாவிலிருந்து கொண்டு வந்து ஜஸ்ட் பேரை மட்டும் தான் மாற்றி வித்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் சைனீஸ் காம்படிஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 5 பிராண்ட்ஸில் ஒன்று மட்டும்தான் நான் சைனீஸ், அதாவது சாம்சங். மீதி எல்லாமே வந்து சைனீஸ் பிராண்ட்ஸ் தான். ஸோ இதற்கு போட்டியாக ஒரு இந்தியன் கம்பெனியான மைக்ரோமேக்ஸ் வருமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த எதிர்பார்ப்புகள் தான் இருக்கு. இதை மைக்ரோமேக்ஸ் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா மக்கள்கிட்ட என்ன விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கோ அதை வந்து அவங்க பூர்த்தி பண்ணணும். அது என்னென்னன்றதை என்னுடைய பர்சனல் ஒப்பீனியோட கலந்து வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், மைக்ரோமேக்ஸ் இந்த வாட்டி இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு அழகாக வந்து தெரியும் எந்த பிராண்ட் என்ன கொடுக்குறாங்க, மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்றது தெரியும். ஸோ அதை வந்து ரொம்ப ஓவராகவும் கணிக்காம ரொம்ப சட்டிலாகவும் பார்க்காம ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு மொபைலை லான்ச் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். பிகாஸ் அப்போ தான் மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணும்போது ஓகே இந்தியன் பிராண்ட் கிட்ட இருந்தும் ஒரு மொபைல் நல்ல வேலையில் கிடைக்குதுன்றது மக்களுக்கு தெரியும். இரண்டாவது விஷயம், அவங்களுடைய ஆஃப்டர் சேல் சர்வீஸ். பிகாஸ் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேல் சர்வீஸ் எப்படி இருக்குன்றது யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. பட் இன்னைக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுனால ஒரு இந்தியன் பிராண்ட் கிட்ட இருந்து நம்ம ஒரு மொபைல் வாங்கினாலும் சர்வீஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. மூன்றாவதாக சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் மைக்ரோமேக்ஸ் முன்னெல்லாம் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளோட்வேர்ஸ் அது இதெல்லாம் வரும். ஸோ இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஒரு பியூர் சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டே கொடுத்துட்டாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். வேறு பிரச்சனையே இருக்காது. அவங்க கொடுத்துட்டாங்களாலும் சரி, நெக்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து அப்டேட்ஸ் வாங்குறதும் ரொம்பவே ஈஸி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து சாஃப்ட்வேரில் அப்பப்போ அப்டேட் புஷ் பண்ணி அதோடைய ஸ்மூத்னஸை வந்து கெடுக்காமல் வந்து பார்த்துக்கிட்டாலே மேக்ஸிமம் மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகிடும். இதெல்லாம் இருந்தாலுமே இன்னைக்கு மார்க்கெட்டில் எப்படி ஒரு நிலவரம் போயிட்டு இருக்குன்னா, சாம்சங் ரொம்ப அதிகமான விலையில் மார்க்கெட்டில் மொபைல் வித்துட்டு இருந்தவங்களே இப்போ நல்ல அக்ரெசிவாக M சீரிஸ் A சீரிஸ் எல்லாம் வந்து விலையை வந்து நிர்ணயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மைக்ரோமேக்ஸ் உள்ள வரும்போதும் ஓரளவுக்கான ஒரு அக்ரெசிவ் ப்ரைஸிங் கூட வரணும். ஸோ பிகாஸ் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும்னா கொஞ்சமாச்சும் அந்த நல்ல விலையில் வந்தால் மட்டும்தான் எல்லாருமே கன்சிடர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு வேறு மொபைல் வாங்குறதுக்கு பதில் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல, பான்ற அளவுக்கு இருந்ததுன்னா பரவாயில்ல. 3000 4000 இருந்ததுன்னா யாரும் வாங்க மாட்டாங்க.
கடைசி பாயிண்ட் தான் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கசன்னு இந்தியன் மார்க்கெட்டுக்கு நாங்க கொண்டு வரோம்னு சொல்லி லைனா ஃபோன லான்ச் பண்ணாம, வருஷத்துக்கு ஒரு 4, 5 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாலும் ரூ. 10,000னா இதுதான் பெஸ்ட். ரூ. 12,000னா இதுதான் பெஸ்ட். 15, 20 இந்த மாதிரி ஒரு 5 ஸ்மார்ட் ஃபோனோ, 6 ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் லான்ச் பண்ணி, அதுல அவங்க சேல்ஸ் அண்ட் சர்வீஸா இருக்கட்டும், சாஃப்ட்வேரா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா நெறைய மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் எக்கச்சக்கமான 10, 20 மொபைல்லாம் லான்ச் பண்ணி ப்ராஃபிட்ட மட்டும் குறிக்கோளா வைக்காம, சேல்ஸ் அண்ட் சர்வீஸை கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா, லாங் டேர்ம்க்கு ஒரு வருஷம் இல்லாட்டியும் அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், ஒரு 2 வருஷம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சாங்கன்னா, கண்டிப்பா மீண்டும் அவங்க நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் ஆஃப் இந்தியா ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதாங்க என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் என்னுடைய ஒப்பீனியன் எல்லாமே சேர்த்து இந்த மைக்ரோமேக்ஸோட இந்த 3ஆம் தேதி லான்ச் இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம், என்னென்ன கொண்டு வந்தால் அவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஒரு இந்தியன் பிராண்டுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும் போது அவங்க என்ன பண்ணால் கரெக்டாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற எல்லாத்தையுமே சேர்த்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸும் உங்களுக்கும் ஏதாச்சும் வந்து ஒத்து போகுதா, இல்லை நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மைக்ரோமேக்ஸ் திரும்ப வந்தாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பட்ஜெட்டில் ஃபோனை லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் வாங்குவீங்களா? இப்போ உங்ககிட்ட எந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எந்த பிராண்டோட ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கீங்க? சோ நான் இப்போ பாத்தீங்கன்னா சாம்சங் ஒன்னு வச்சிருக்கேன் அண்ட் இன்னொரு ஃபோன் வந்து டெஸ்டிங்ல இருக்கு, விவோ. சோ அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்க இப்போ எந்த பிராண்டோட ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கீங்கன்றத ஜஸ்ட் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எந்த பிராண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லி. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.